விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்னம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? பார்க்க மட்டும்தானே செய்ய முடியும் உன்னால. வேற என்ன செய்ய முடியும்? நானும் உனக்கு தினமும் இதே மாதிரி விளக்கேற்றி ஒன்று ஒன்றா உங்ககிட்ட புலம்பிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ எதையும் நடத்தி கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியல. உனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று விட்டுட்டு நீ தான் நீ பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்னு என்னை விட்டுட்டு போயிட்ட. இனி இதுக்கப்புறம் எப்படி பிள்ளைங்களை வளர்க்க போறேன்னு தெரியாம இப்படியோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்து பெரியவளை அவள் ஆசைப்பட்ட மாதிரி டாக்டரும் படிக்க வச்சேன். இன்னைக்கு நல்ல ஒரு நிலையில இருக்க தான் செய்யறான். ஆனா இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இன்னைக்கு அவள் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அவன் மனசை மாத்துறதுக்கு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். சொல்லப்போனா இவ்வளோ நாளாக அவள் வெளிநாட்டில் இருந்தா, இப்போ திரும்ப இங்கே வந்துட்டா. இதுக்கப்புறமா தான் அவள் மனசு மாறுமான்னு பார்த்தா அதுக்கு எந்த வழியுமே அவள் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நீ தான் சீக்கிரமா அவள் மனசை மாற்றி மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கணும். நீ தான் ஏதாவது வழி பண்ணணும். என்ன காலையிலே குட்டியை காணோம்? இவ்வளோ சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்புவா? ஒண்ணுமே புரியலையே. இவ இவ்வளோ சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருக்கானா? கண்டிப்பா அவ ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டா. இன்னைக்கு கட் அடிச்சிருப்பா. அது நல்லாவே எனக்கு தெரியும். டைம் என்ன? முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது ஒன்று நினைப்பேன். ஆனால் இப்போல்லாம் உன் நினைப்பு எனக்கு இருக்கிறது இல்லை. இந்த தெலும்பை பார்த்தாதான் நீ எனக்கு ஞாபகத்திலே வர. ஆனால் என்ன மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினச்சது மிஸ் பண்ணிட்டேன். உன்ன மாதிரி ஒரு கேரக்டரை திரும்ப லைஃப்பில் சந்திக்க முடியுமான்னு நான் யோசிக்கும் போது அப்படியே உன்னை ஜெராக்ஸ் அடித்த மாதிரி ஒரு பையனை நான் டெய்லியும் மீட் பண்ணுறேன். ஆனால் என்னால் அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. இதே மாதிரி ஒரு கேரக்டர் நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன்னு சொல்லவும் முடியல. அதே மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறான். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா ப்ளே பாயாக இருக்கான். அதுக்காக பொண்ணுங்களை ஏமாத்துறான்னு சொல்லலை. பொண்ணுங்க அவனை ஏமாத்துறாங்க, அதுக்கு ஏத்தாப்புல இவன் ரியாக்ட் பண்ணுறான். எந்த பொண்ணாக இருந்தாலும் யோசிக்காமல் செலவு பண்ணுறான். அதுக்காகவே ஒவ்வொரு பொண்ணையும் லைஃப்பில் வந்து ஏமாற்றிட்டு போகுது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, ஏன் அவன் அப்படி இருக்கணும்? இனிமேல் அப்படி இருக்க வேணாம்ல. ஏன்னா என்ன சில விஷயங்களில் சந்தோஷப்படுத்தியிருக்கான். குட்டிக்கு நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லா விதத்துலேயும் அவன் நல்லா தானே இருக்கான். என்கிட்ட அவனுக்கு ப்ளே பாயாக இருக்கணும்னு தோணவே கிடையாது. அவனே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். இப்படி இருக்கிற ஒரு பையனை நாம ஏன் நல்லவனா திருத்தக்கூடாது? நமக்கு இது தேவையில்லாதது தான். ஆனால் லவ்வோட வேல்யூ என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் என்ன? பொண்ணுங்க வந்து உன்னை ஏமாத்தினாலும் நீ அதுக்கு ஏமாந்து போகாமல் உன்னோட அன்புக்கும் உன்னோட லவ்வுக்கும் உண்மையானவங்கள நீ ஏன் தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவனுக்கு புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன். இதை நான் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ அந்த மெத்தடில் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களை மாற்றி அவனை ஒரு குட் பாயாக மாற்றுறேன். அதுக்கப்புறம் அவன் லவ் பண்ணுறி கல்யாணம் பண்ணுறானா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவன் ப்ளே பாயாக இருக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலை தான் அவனை இப்படி மாற்றிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பையனா அது ஈவன் தான். ஓகே, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ எனக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்க. ஸோ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி உனக்கு நல்ல முறையில் நான் கொண்டு வரேன். அப்பா. ஆமா அபி, நானே உனக்கு கூப்பிடலான்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஏப்பா நீங்க விளக்கேத்துறீங்க? நான் தான் அம்மா படத்துக்கு விளக்கேற்றிருப்பேன்ல. நீ எங்கம்மா அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருப்ப. சரி, நம்ம விளக்கேற்றி கும்பலான்னு கும்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ஏத்துனா நான் ஏத்துனா என்ன, நம்ம 2 பேரும் ஏத்துனா உங்க அம்மா நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியம்மா? நான் கிளம்பிட்டப்பா. அப்புறம் குட்டி எங்க சீக்கிரமா ஸ்கூல் கிளம்பிட்டாரா? ஆமாம்மா, ஏதோ இன்னைக்கு ஸ்கூல் கொஞ்சம் அவசரம், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக தான் கிளம்பி போனான். வேன் கூட இன்னைக்கு சீக்கிரமா வருதுன்னு தான் சொன்னான். பா, வேன் வந்துச்சா இல்லையா? நீங்க அவளை பார்த்துதான் ஏற்றி விட்டீங்களா? சொல்லுங்கப்பா, இவ்வளோ சீக்கிரமான ஸ்கூல் எங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க? தெரியலமா, ஏதோ 10th ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால அவசரமா போறேன் தாத்தான்னு சொல்லிட்டு போனான். அட ஆமாப்பா, மறந்துட்டேன். நேற்று நைட்டே சொன்னா. நான் ஏதோ டென்ஷனில் மறந்துட்டேன் போலப்பா.
ஸோ சரி விடுங்க, எப்படி இருந்தாலும் அவள் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வருவா, நான் பார்த்துக்கிறேன். மறந்துட்டியா? என்னம்மா பி, நிறைய மறந்து போகிற போல இப்போலாம். பா என்னப்பா, சில விஷயங்கள் மறந்து போகும், அதுக்காக. சில விஷயங்கள் மறந்து போகும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நீ நினைக்காத. அது மட்டும் இல்லாமல் நீ பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கோமா. அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு எது பிடிக்காதோ அதை பேசி என்னை டென்ஷன் படுத்தாதீங்க, ஓகேவா? என் பொண்ணுக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். ஆமாம் ஷர்மி எங்க? இப்படியே பேசி வாயை அடைச்சிருமா. என் வாயை அடைச்சிடலாம். ஒரு நாள் நீயே புரிஞ்சுப்ப. அவள் ஏதோ காலேஜ் கிளம்பிட்டு இருக்கா. சாப்பிட்டு போன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறா. முதல்ல சாப்பிட வச்சு அனுப்பு. சரி நீங்கள் போய் இட்லி எடுத்துகிட்டு வாங்க. ம். சரி நம்ம கிளம்பலாம். நில்லடி, என்னாச்சுக்கா? எதுக்கு சாப்பிடாம போற? புடி சாப்பிட்டு போ. அக்கா இன்னைக்கு எனக்கு பிராக்டிகல் இருக்குக்கா, டைம் ஆச்சு. நான் போய் ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணனும். என்னவா இருந்தாலும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு நிறைய டைம் சொல்லிட்டேன். என்ன சாப்பிட்டு போ. டாக்டர் நானும் டாக்டர் தாமா. ஏமா இப்படி போட்டு படுத்துற? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் காலேஜ்ல கேண்டீன்ல கூட வாங்கி சாப்பிட்டுக்கறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன், வாய் தர. ஐயோ அக்கா போதும், வாய் தரடி. போதும் 2 வாய் தான் சாப்பிட்டா அதுக்குள்ள போதுமாமா. ஏன் இப்படி பண்ற? சாப்பிட்டு கிளம்பு. ரொம்ப தான் அக்கறை. அதான் நான் சாப்பிட்டு போவேன். சரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போ. எப்படி பஸ்ஸில் போறியா இல்லை நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணவா? நான் கிளம்புறதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகுமே. அம்மா அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். சரி நான் போயிட்டு வரேன். சரி பார்த்து போ. என்ன ஒரே பல்லா இருக்கு? அது ப்ரொப்போஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படியா? சரி அப்ப போய் ப்ரொபோஸ் பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு என்ன வந்து பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட பல்ல காமிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சார்? அப்படிலாம் இல்லடா, ஏன் பல்ல கட்டுன்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். சபா தாங்க முடியல. இந்த ஆபீஸ்ல உள்ள ஒர்க்க பார்க்கறதுக்கே இங்க என்னால முடியல. இதுல நீங்கலாம் வேற பல்ல காமிச்சிட்டு இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல சார். ஒரே ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கு. உனக்கே ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கு? சபா இல்ல சார், நீங்க ஆபீஸோட எம்டி, உங்களுக்கு இவ்வளோ வயசாகி நீங்கள் கல்யாணமே பண்ணலை. அதை விட மெயினான விஷயம் உங்களுக்கு லவ்வெல்லாம் ஒன்று வருமானு நான் யோசித்தேன். இப்போ லவ்வெல்லாம் வர பண்ணுறீங்களா? உங்களை மாதிரி ஆளுக்கே லவ்வெல்லாம் வரும்போது நான் எவ்வளோ பேரழகியாக இருக்கேன். என்னையும் ஒருத்தரை பார்க்க மாட்டான், அதான் ஸ்டொமக் பர்னிங்காக இருக்கு. ஏன் உனக்கு என்ன? நீ அழகா தான் இருக்க. உன்னை யார் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை எல்லாருமே பார்ப்பாங்க. என்னது? இல்ல இல்ல இல்ல, நீ அழகா இருக்கேன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியா? சரி ஓகே. சரி இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு லெட்டர் கொடுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னு மண்டை வெடிச்சிரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியதானே போகுது. சரி அப்ப போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க. என்ன எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல நீ கொஞ்சம் வந்தனா நல்லா இருக்கும். யோ நீ ப்ரப்போஸ் பண்றதுக்கு நான் ஏன் கூட வரணும்? நீயாச்சும் ஆளாச்சு. நீ ப்ரப்போஸ் பண்ணுங்க, அடிச்சுங்க, மல்லு கட்டுங்க, அதை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் ஜஸ்ட் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னீங்க, அதனால எழுதி கொடுத்தேன். அதை அவங்க படிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியணும். அது வந்து என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். இதுக்கு எதுக்கு நான் உங்க கூட வந்து நிக்கணும்? நான் வந்து நிப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ உடனே உங்களுக்கு நடுவுல டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி நான் வந்து நிப்பேன். உடனே என்கிட்ட நீங்க மூஞ்சி முகரை கட்டுவீங்க, எனக்கு கோவம் வரும். அப்புறம் 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருள வேண்டிய சூழ்நிலை வரும். இப்பதான் நம்ம 2 பேரும் கொஞ்சம் சிரிச்சு பல்ல காமிச்சிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது மண்ணெண்ணெய் ஊத்துன உங்களுக்கு ஆசையா சார்? சரிதான், ஆனாலும் நீ வந்து நின்றா நல்லா தான் இருக்கும். நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாவே நான் இடிச்ச வைதான். நீங்க எப்பயுமே இடிச்ச வை தானே? என்ன ரொம்ப ஓட்டுற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் பேசிக்கலி ரொம்ப நல்லவன் தெரியுமா? சரி வா போலாம். எனக்கே ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பாபான்னு கூப்பிடுறீங்க. நீங்க போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க. நான் கூட வந்து நின்னா அப்புறம் காவலன் படத்துல அசினு மறந்து நின்ற மாதிரி அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிட போகுது பாஸ். வேணாம் பாஸ், விடுங்க பாஸ். பாஸா? அப்படிதான் ஒவ்வொரு டைம் வரும், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க போங்க. சரி நீ மாமான்னு கூப்பிட்டா கூட எனக்கு கவலை இல்ல. இல்ல இல்ல, அது அந்த என் லவர் கிட்ட பேச போற அந்த ஒரு குஷியில வருது வாயில, அதுல நீ கண்டுக்காத. என்ன வரும் இத போய் உங்க ஆள்கிட்ட பத்த வச்சனா ஆணி வச்சு இறக்கிடுவாங்க. சரி சரி கோவப்படாத. சரி வா போலாம். மொத்தத்துல நீங்க ஏதோ சம்பவம் பண்ண போறீங்க. சரி வேடிக்கை பார்க்கலாம். ஆனா மறக்காம அந்த லெட்டர் விஷயத்தை என்கிட்ட சொல்லிருன்னு என்ன, நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிடலாம், வா போலாம்.
மனசில் வச்சு தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு. ஓகே, பண்ணிட்டு போங்க. இது உங்களோட ஹாப்பினஸ்க்காக. ப்ரப்போஸ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அது எல்லாமே உங்கள் உரிமை தான். ஆனால் தாலி கட்டுறது எனக்கு தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. சார், என்ன நீங்க பாட்டுல கூப்பிட்டு நிக்க வச்சிட்டீங்க? உங்க ஆள் எங்கேயாவது வந்துட போறாங்க, அப்புறம் உடனே சண்டைக்கு வந்துட போறாங்க. எனக்கு ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு உன் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிக்க வச்சிட்டு இருக்கேன்னு. பார்த்துட்டு பேசுங்க சார், அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அப்படிலாம் அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவ்வளோ நம்பிக்கையா? இன்னும் ப்ரப்போஸே பண்ணலங்கிறீங்க. அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியவும் தெரியாதுங்கிறீங்க. அப்புறம் எப்படி இவ்வளோ அழகா பேசுறீங்க அந்த பொண்ணை பத்தி? உண்மைதான், அந்த பொண்ணை பற்றி ஸ்டார்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது. போக போக தான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிய வரும்போது ஹாப்பினஸ் கொஞ்சம் இருந்துச்சு, சேம் டைம் சேட்னஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ ஹாப்பினஸை நான் எடுத்துக்கிறத விட சேட்னஸை தான் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இல்லாதது எல்லாத்தையும் என் மூலியமாக கொடுக்கலான்னு. வா, என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? டயலாக்லாம் பக்க பக்கமா அடிக்கிறீங்க. ஒரு லவ் லெட்டரவே என்ன எழுத சொன்னீங்க, ஆனா டயலாக் உள்ள பக்க பக்கமா அடிக்கிறீங்களே. பேசாம நீங்க என்ன லவ் லெட்டர் எழுத சொன்ன பாவத்துக்கு நீங்களே அந்த நீங்க பேசுறீங்க பார்த்தீங்களா டயலாக், அதவே பக்க பக்கமா எழுதி கொடுத்து அந்த பொண்ணு ஓகே ஆகியிருக்க போகுது. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை கரெக்டாக ப்ரொசீட் பண்ணணும்ல, அதுக்கு சில விஷயங்கள் செய்யறதுல தப்பு இல்லைல்ல. அதை நீங்களே செஞ்சிருக்கணும். அதுக்கு இன்னொரு பொண்ணெல்லாம் நீங்க தேடக்கூடாது. சரி, ஓகே, தேடிட்டீங்க, லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். சரி, சீக்கிரமா அந்த பொண்ணு கூப்பிட்டு ப்ரப்போஸ் பண்ணுங்க சார். நானும் வீட்டுக்கு வேற போகணும், டைம் ஆகுது. இன்னைக்கு வேற ஆஃப் டே வேற சொல்லிட்டீங்க ஆபீஸ், அதனால தான். நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா? சார், ப்ரப்போஸ் பண்ற நேரத்துலலாம் கொஸ்டின்லாம் வரக்கூடாது சார். இதெல்லாம் தேவையில்லாத டவுட் சார். என்ன சார் சொல்லுங்க சார். இல்லை, இப்போ கண்டிப்பாக அது கேட்க வேண்டிய சூழ்நிலை, அதனால தான். நான் அந்த பொண்ணை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த பொண்ணும் என்கிட்ட பேசியிருக்கா. ஓ, இதெல்லாம் வேற நடந்துச்சா? இந்த காமெடி எப்ப நடந்துச்சு? அதெல்லாம் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓ, டெய்லி நடக்குதா? சரி, டவுட்டா சொல்லுங்க. ஸோ அந்த பொண்ணு என்கிட்ட பேசியிருக்கா, பழகியிருக்கா. என்னோட மைண்ட் செட் எல்லாமே அவளுக்கு தெரியும். நான் இப்படி சொல்லும் போது ஐ மீன் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணதுனால என்னால் அந்த பொண்ணை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சேம் டைம் அந்த பொண்ணு மனசில் நான் இருக்கடா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் நம்புகிறேன் அந்த பொண்ணு மனசில் ரொம்ப ஃபுல்லாக இல்லைனாலும் அதாவது நான் நினைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணு வந்து நினைக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சமாவது என்னை பற்றின தாட் அவளுக்கு இருந்திருக்கும்ல. அப்போது நான் இப்படி சொல்லும் போது அவள் புரிஞ்சுப்பாளா? கரெக்டான கொஸ்டின் தான். இப்போ கேட்க வேண்டிய கொஸ்டின் தான், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பொண்ணை பற்றின குட்டான விஷயம், பேடான விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதில் அந்த பொண்ணுக்கு சேடான விஷயங்கள் நிறையா இருக்குன்னு வேற சொன்னீங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும், அந்த பொண்ணுக்கு இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் மூலமாக நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் இருக்க உங்களோட லவ். அந்த பொண்ணு உங்களை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு மனசில் நீங்கள் ஃபுல்லாக இல்லைன்னாலும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு மனசில் கொஞ்சமாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சு வச்சுருப்பாளான்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு பர்சனை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருப்போமோ அப்படி வேணால் புரிஞ்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை மாதிரி டீப்பான லெவலுக்கு போய் அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்காக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். பை அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பழகினா மட்டும்தான் முடியும். கொஞ்ச நாள் பேசியிருக்கீன்னு வேற சொல்கிறீங்க. சரி, ஓகே, இன்னைக்கு பார்க்க தானே போகிறோம், ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஓகே. வெண்பா, ப்ளீஸ் எதுவும் பேசாத. முதல்ல சாரி. என்னடா இவன் இவ்வளோ நேரம் வேற ஒரு பொண்ணை பற்றி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தானே, இப்போ திடீர்னு நம்ம முன்னாடி முட்டி போட்டு நம்மக்கிட்ட ரோசை நீட்டுறானே அப்படின்னு நீ நினைக்கலாம். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமும் இல்லை. ஆனால் எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் ஆரம்பத்துலேருந்து நம்மளை எதிரியாகவே பார்த்த ஒருத்தன் எதுக்கு நம்மக்கிட்ட ரோசை நீட்டுறான்னு நீ நினைக்கலாம்.
ஆரம்பத்தில் நீயும் நானும் எதிரும் புதிருமா எலியும் பூனையுமா தான் இருந்தோம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் காலப்போக்கில் எல்லாத்தையுமே நான் நகர்த்தி தள்ளிட்டு வந்துட்டேன். ஐ மீன் நீ என்னை மாற்றிட்ட. இது உனக்கு காமெடியாக இருக்கலாம், பட் நான் சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் மேரேஜுங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் இடம் கொடுத்ததே கிடையாது. ரீசன், என்னோட அண்ணனோட வாழ்க்கையில் நடந்தது அப்படி. அவன் இத்தனைக்கும் லவ் மேரேஜ் தான், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனால் இன்னைக்கு டிவோர்ஸில் வந்து நிற்கிது. காரணம் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு விஷயம் தான். ஆனால் அவங்க லைஃப்பில் நடந்தது யாருக்குமே நடந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம், அவ்வளோ பெரிய விஷயம். அது இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கப்புறம் எந்த பொண்ணுமே உண்மையாக இருக்க மாட்டா. அதுக்காக என் அண்ணனோட பொண்டாட்டி என் அண்ணனுக்கு உண்மையாக இல்லைன்னு நான் சொல்ல வரல. உண்மையாக தான் இருந்தாங்க. ஆனால் சூழ்நிலை அவங்கள மாற்றிருச்சு. அதனால அவங்க 2 பேர் இப்போ பிரிஞ்சு டிவோர்ஸில் வந்து நிற்கிது. அதே மாதிரி எல்லாரோட லைஃப்பும் இருக்கணும்னு கிடையாதுல்ல. ஸோ எனக்கு பொண்ணுங்க மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சில பொண்ணுங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணது என்னமோ நீ தான். ஸோ எல்லா பொண்ணுங்களுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இல்லை, சில பொண்ணுங்க இப்படியும் இருப்பாங்கங்கிறத ப்ரூவ் பண்ணதே நீ தான். ஸோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும், எப்போதுமே பிடிக்கும். உன் லைஃப்பில் நீ நிறையா விஷயங்களை இழந்திருக்க. உனக்கு நிறைய விஷயங்கள் இல்லாமலே இருந்திருக்கு. ஏன் உன் லைஃப்பில் உனக்கு இல்லாத விஷயங்களை வச்சு நானே கேம் ஆடியிருக்கேன். கேம் ப்ளே பண்ணி உன்னை நான் அதனால ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதனால நீ எனக்கு கோவமும் பட்டிருக்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமும் வானா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கலாம் நான் வசதியான வீட்டு பையன், இவன் வந்து நம்மக்கிட்ட இறங்கி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான்னு. ஆனால் நான் வசதியெல்லாம் பார்க்கல வேண்பா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உன் லைஃப்பில் உனக்கு இல்லாதது எல்லாத்தையும் என் மூலியமாக நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ சொன்ன பார்த்தியா, அந்த பொண்ணு உங்களை புரிஞ்சு வச்சிருப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரில. பை நார்மலாக ஒரு பர்சன் ஒருத்தவங்களை புரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீ பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன். சரி, ஓகே, நான் ரொம்ப பேசி அழுக்க விரும்பலை. நான் உடனே இப்படி சொல்லவும் உனக்கு கண்டிப்பாக இது பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஐ நோ. நீ எனக்கு உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை வெண்பா. நீ பொறுமையாக சொன்னால் கூட ஓகே தான். ஆனால் நல்ல பதிலாக வேணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஓகே, ஐ லவ் யூ வெண்பா. நேரில் உன்னை பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறக்கவில்லை. அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில்தான். அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில்தான். நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்டே லெட்டர் எழுத சொல்லி கொடுத்துட்டானேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் சிம்பாலிக்காக நிறைய இடத்துல இதை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் உனக்கு அது புரிஞ்சுக்க தெரில. ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன். என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன் வேண்பா. இதுக்கு மேலே பதில் சொல்கிறது நீ தான். நீ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க, அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினச்சி நான் சொல்லலை. மேரேஜ், லவ், ஃபீலிங்ஸ் இது எல்லாமே இப்படி இருக்கும்னு எனக்கு எடுத்து காமிச்சதே நீ தான். ஸோ நீ என் லைஃப் பார்ட்னராக வந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இதில் முடிவும் பதிலும் உங்ககிட்ட தான் இருக்குது. என் ஏஜில் இருக்க பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கும். ஆனால் இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் பொண்ணுங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது மட்டும்தான். ஆனால் அதையும் தாண்டி நம்பிக்கையை நீ கொடுத்துட்டேன். ஆனால் லைஃப்பில் சொல்லுவாங்க தெரியுமா, லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம கரெக்டாக முடிவெடுக்கலைன்னா நம்ம லைஃப்பே ஸ்பாயில் ஆகிடும்னு. ஸோ இவ்வளோ நாளாக நான் லைஃப் பார்ட்னருங்கிற விஷயத்தில் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காம தான் இருந்தேன். ஆனால் நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் லைஃப் பார்ட்னர் தான் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான், அவங்க இப்படி தான்னு எனக்கு புரிய வச்சதே நீ தான். பொண்ணுங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்தது கூட உன்னால தான். எனக்கு புரியுது, உன்னால் உடனே இது எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல முடியாது. ஏன்னா மேரேஜுங்கிற விஷயமாகட்டும், லவ்வுங்கிற விஷயமாகட்டும், மேரேஜுங்கிற ஒரு விஷயத்தில் பையனுக்கு அது வெறும் கமிட்மெண்ட் மட்டும்தான். ஆனால் அதே பொண்ணுக்கு கமிட்மெண்ட் கிடையாது, அது இன்னொரு லைஃப். ஸோ அதே மாதிரி தான் லவ்வும். நீ எனக்கு உடனே ஓகே சொல்ல வேணாம். என்னை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனால் நெகட்டிவாக எந்த பதிலும் சொல்லிடாத. ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த பொண்ணுங்கக்கிட்ட இப்படி போய் நான் நின்றது கிடையாது.
ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வர வச்சு இன்னைக்கு ஒரு பொண்ணு முன்னாடி முட்டி போட்டு நின்று அவகிட்ட ரோஸ் நீட்டுறேன்னா அது உன்னால தான், அது உனக்காக மட்டும்தான். ஸோ நல்ல பதிலாக இருக்கும்னா வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் ஐ லவ் யூ என்பா. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ வாண்ட் டு லவ் யூ வித் எவ்ரிதிங் I have from now until the very end of my life. I want to give you all my love just for you. Will you accept it? வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காணும் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஓஞ்சு போக கொஞ்சம் பாரண்டி. பாட்டி ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணியாச்சு. எல்லாமே அவருக்கு நார்மலாக தான் இருக்குது. என்ன நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ரொம்ப ஹெவியான அடியெல்லாம் எதுவும் படலை. பிளட் டெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிம்மா. எங்கே அடிப்பட்டதுனால ஏதாவது எலும்பு போயிருச்சோன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். நீங்கள் இப்படி சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒத்த பிள்ளைம்மா, இன்னும் கல்யாணம் கூட பண்ணலை, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஆஸ்பத்திரியில் காமிச்சேன். ஆனால் அவங்க எங்களால் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப காசு செலவழித்தாங்க. நீங்கள் நல்லா பார்க்குறீங்கம்மா. ஐயோ பாட்டி, அப்படிலாம் கிடையாது. வர பேஷண்ட்டு எங்களுக்கும் முக்கியமானவங்க தான். அந்த உயிரோட முக்கியத்துவத்தை எடுத்து தான் நாங்கள் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமாகவே உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும். இதில் மெடிசன்ஸ்லாம் நான் எழுதி கொடுக்குறேன். அதை மட்டும் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன் நான் போட்டு விடுறேன். டெய்லியும் அவருக்கு பிசியோதெரப்பி மாதிரி ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அதை பண்ணால் தான் அவரை நார்மலாக அவரை குணமாக்க முடியும். ஓகேவா? நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்ல. நீங்கள் போய் ரிசப்ஷனில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பில் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அவரை நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நான் சொல்லி அனுப்புவாங்க. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர் அம்மா. மேம் சூப்பர் மேம். எப்படி மேம் இவ்வளோ அக்யூரேட்டாக அவருக்கு இருக்கிற டைனோசஸை கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டான மெடிசன்ஸ் கொடுத்தீங்க? எல்லாம் திறமை தான், ஒரு அனுபவம் தான். வேறு எப்படி? டயக்னோசிஸை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. கண்டுபிடிக்கலாம். சில தப்புகள் இருக்கும். அதை நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க டாக்டர் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். அவ்வளோதான். இது டாக்டர் லைஃப்பில் பேசிக்கான ஒன்று. இதை நீயும் கற்றுக்கோ. ஓகே? ஃப்யூச்சரில் உனக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ மேம். எதுக்கு தேங்க்யூ? இல்லை மேம், எப்படி டாக்டர் ஃபீல்டில் இதெல்லாம் ஒரு மறைமுகமான ஒரு விஷயம், ஒரு ட்ரிக்கு. ஆனால் இதை இவ்வளோ ஈஸியாக ஒரு இந்தியன் டாக்டர் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும் மேம். உங்கள் மனசுலாம் எப்படிப்பட்ட மனசு தெரியுமா? ஆரம்பிச்சிட்டியா? இன்டர்ன் டாக்டர்னு சொல்லாத மகதி. இன்டர்ன் டாக்டர்னா நீங்கள் என்ன சின்னவங்களா? அப்படிலாம் கிடையாது. இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கீங்க. டாக்டரோட ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஐ நோ. ஆனால் இப்படி உங்களை நீங்களே தாழ்த்தி பேசக்கூடாது. ஓகே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்கே உங்கள் சீஃப் டாக்டரவே காணோம்? ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் நிறைய கேசஸ் இருக்குல்ல, அதோட இம்பார்ட்டன்ட் தெரியாமல் அவர் எங்கே போனார்? நானும் மார்னிங்லேருந்து அவரை பார்க்கவே இல்லை. தெரியல மேம். காலையிலேயே ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்க்கு கால் வந்துச்சு. சார் தான் பேசினாரு. ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேசஸ் மட்டும்தான் எனக்கு கால் பண்ணுங்க, எமர்ஜென்சியாக மட்டும்தான், மற்றபடி இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொல்லிட்டார் மேம். எப்பயும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு அட்டனன்ஸை போட்டு தான் போவார். இன்னைக்கு கார் எதுவும் வெளியே நின்ற மாதிரி எனக்கு தெரில, எங்கே போனாருன்னே தெரில. அப்படி எதுவும் முக்கியமான வேலையா மேம்? ஹாஸ்பிட்டலோட அவருக்கு எதுவும் முக்கியமான வேலைன்னு தெரில மேம். கிளம்பி போயிட்டாரு. ஓஹோ, சரி, ஓகே. சரி, பேஷண்ட் இருந்தால் பாருங்கள். சரிங்க மேம். ஹாஸ்பிட்டல் தான் உலகம்னு வாழுவான். ஹாஸ்பிட்டலில் உள்ள பேஷண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லுவான். இப்போது ஹாஸ்பிட்டலை விட அவ்வளோ முக்கியமான வேலை என்ன? எதுக்கு அவன் இன்னைக்கு வரல? எங்கே போயிருப்பான்? மன்னிச்சிருங்க, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் கூட நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்டீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். டைம் ஆனே என்ன? பரவாயில்ல, பெரிய மனசெல்லாம் பண்ணி மன்னிக்கலாம் செய்றீங்க. சரி, போலாமா? ஒரு டைம் மன்னிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. ஓயாமலாம் அப்படி மன்னிக்க மாட்டேன் சகானா. என்ன, நான் ரொம்ப கோவப்படுற ஒரு பொண்ணு. நீங்க என்ன உங்களை மன்னிச்சிட்டேன். சரி, வாங்க போலாம். சரிங்க மகாராணி, வாங்க. என்னவா மேடம் ரொம்ப சைலண்டா வர்றீங்க? ஓ, அமைதியா என் கூட வர்றதுக்காக தான் என்னைய வெளியே போலாமான்னு கேட்டீங்களா? அப்பெல்லாம் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு என்ன சொல்லிட்டு வந்த? ஆஷிஷனா எப்பயும் சொல்ற போய் தான். ஆனா நான் போய் சொன்னேன்னு தெரிஞ்சா நீங்க கிளாஸ் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சோ போய் சொல்லிட்டேன். உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. கிளாஸ் எடுக்காதீங்கன்னு. இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு இந்த லெசன்ஸ் எதுவும் நான் கேட்காம இருக்கேன். ஏன்
டெய்லி உனக்கு யாராவது லெசன் எடுக்கிறாங்களா என்ன? ஆமா பாஸ், எங்க அம்மா எடுப்பா. லெசன்ங்கிற பேர்ல அறுத்து தள்ளுவா. என்ன அம்மாவா அவன் பேசிட்டு இருக்க? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நானும் எங்க அம்மாவும் ஃபாரின்ல இருந்தோம். அப்பா எப்போதுமே எங்க கூட இருக்கவே மாட்டாங்க. எங்க அப்பா எப்போதுமே எங்க கூட இருக்க மாட்டாங்க, நானும் அம்மாவும் மட்டும்தான். ஸோ ஃபாரினுங்கிறதுனால எங்க அம்மா எப்போதுமே யார் கூடயுமே மிங்கிளாக விடவே மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எங்க அம்மா என்ன பாத்துக்குவாங்க. அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்டு. அம்மானு கூப்பிடும்போது அம்மா, ஃப்ரெண்டுன்னு கூப்பிடும்போது அவ இவ, அப்படிதான் மாத்தி மாத்தி கூப்பிட்டுப்பேன். ஸோ இது சின்ன பிள்ளையில இருந்தே வந்த பழக்கம். நான் அப்பையில இருந்து அப்படிதான் கூப்பிடுவேன். நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பாங்க, ஏன் உங்க அம்மாவை நீ இப்படி பேசுற அப்படின்னு. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம அம்மாவை நம்ம எதுவும் சொல்லாத போது எதுக்கு மத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்? அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நீ சொல்றதும் கரெக்டு தான். ஃப்ரெண்ட்ஸ்னு 1000 பேர் நமக்கு இருந்தாலும் அது ஒரு பெனிஃபிட்டா இருந்தாலுமே அம்மா நமக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறது கொஞ்சம் கொடுத்து வச்ச ஒரு விஷயம் தான். அந்த விதத்துல உங்க அம்மா உனக்கு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. ஸோ அதனால கடவுள் உனக்கு ஹாப்பியான லைஃப் தான் கொடுத்துருக்காரு. ஏன் பாஸ் நீங்க வேற? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் அப்படி சொல்ற? விடுங்க பாஸ், ஸ்டார்டிங்கே சோத்த போடாதீங்க. எனக்கே கடுப்பா இருக்கு. சாங்க போடுங்க, வைப் பண்ணிட்டாது போவோம். சீக்கிரம் பாஸ், சாங்க போடுங்க. போட்டுருவோம். DJ Alakara. ஏன் பாஸ் சவுண்ட் கம்மி பண்ணீங்க? ஒரு நிமிஷம். இல்ல உன்னை பார்க்கும்போது அப்படியே என்ன மினி ஜெராக்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு எல்லா விஷயத்துலயும். அப்படியே இருக்கு. எக்ஸாக்ட்டா அப்படிதான் இருக்கு நீ. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தூரத்து சொந்தமா இருக்கணும். எனக்கு நீங்க தேடி பாருங்களேன் உங்க ரேஷன் கார்டுல. எது ரேஷன் கார்டுல தேடி பார்க்கணுமா? ஏன் அப்படி தேடினா கிடைக்காதோ? சரி உங்க ரிலேட்டிவ்ஸ்ல எங்கயாவது தேடி பாருங்க. அப்படியே சொந்த பந்தமா இருப்பேனுமா? ஒருவேளை தூரத்து சொந்தமா இருக்கலாம்ல, அதுக்கு தான். மேபி இருக்கலாம். சரி ஓகே, தேடி பார்த்துருவோம். யாரு? என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஹலோ ஹலோ, ஏய் குட்டி, எங்க இருக்க? நான் நேத்துல இருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. எங்க? அது கொஞ்சம் பிஸி பா, வேற ஒண்ணும் இல்ல. அது இந்த ஹாஸ்பிடலோட சீஃப் டாக்டர் இருக்கார்ல, அவர் கூட நான் வெளிய போயிட்டு இருக்கேன். ஏய் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இதுவா, இது என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட். நீங்க வந்து என்னோட நியூ ஃப்ரெண்ட். என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன், அத சொல்லிட்டேன். எம்மா தாயே, நீ போனவே நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். நீ சீஃப் டாக்டர் கூட தானே இருக்க. நீ அங்கேயே இருமா. நீ ஃப்ரீயா இருந்தா மட்டும் எனக்கு கால் பண்ண. சீஃப் டாக்டர் கூட இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாத. ஓகே, நான் வைக்கிறேன். ஏன் பயப்படுற? அவரெல்லாம் ரொம்ப நல்லவர் தெரியுமா? நான் ஃபோன் கொடுக்கற வேற நீ பேசுறியா? ஏய் வேண்டாம் வேண்டாம், நான் அவங்கிட்ட எல்லாம் பேசல. நான் பேசுறேன். நீ முதல்ல போன வை. நீ ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணேன்னா மறக்காம கால் பண்ணணும், சரியா? யார் அது? இவ்ளோ ரியலிஸ்டிக்கா பேசுற? அது அவர் என்னோட ஃப்ரெண்ட். ஏன் கூட பிடிக்கிற ஃப்ரெண்டா? போன்ல யூஸ் பண்றீங்க? வேற டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு அப்படிங்கறதுனாலயோ? இல்ல இல்ல, இவன் பெரியவன். இவன் டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கான். இந்த டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கானா? ஆமா, டாக்டருக்கு தான் படிச்சிட்டு இருக்கான். இவ்ளோ பெரிய ஃப்ரெண்ட் உனக்கு யாரு? காமிக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாள் காமிக்கிறேன். கண்டிப்பா காமிக்கிறேன் ஒரு நாள். என்ன நீங்க சொல்றீங்க? என்ன பார்த்தா உங்களை பாக்குற மாதிரி நான் மினி ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கேன்னு. நான் எனக்கு என்னமோ அவரை பார்த்தாதான் உங்களை மினி ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி எனக்கு தோணும். அப்படியா? ஆமா. அம்மா நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு நீ அடிக்கடி வர்ற? பாக்குறதுக்கு பேஷண்ட்ஸும் யாரும் கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு பேஷண்ட்டை ரொம்ப நாள் நாங்க ஹாஸ்பிட்டல் தங்க விட மாட்டோம். என்ன பிரச்சனை? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர? அது என்னோட ஃப்ரெண்ட் சொன்னேன்ல, அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குல, அங்க படிக்கறாங்க. அவங்கள பார்க்க வருவேன். அந்த மெடிக்கல் காலேஜ்லயா? சரி, யார் அந்த ஃப்ரெண்டு? அது அங்க பாருங்க கடை வந்து நிறுத்துங்க. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஏன் இந்த ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்குமோ? எங்க போனாலும் இத தான் வாங்கி சாப்பிடுவேன். எல்லாருக்குமே தெரியும் நான் இத தான் வாங்கி சாப்பிடுவேன். அவங்களே வந்து கொடுப்பாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு முகலட்சணம் வேணும் பாஸ். நல்ல முகலட்சணம் தான். ஐஸ்கிரீம் டேஸ்ட் எப்படி? மாசா? நல்லாதான் இருக்கு. உன்னை பத்தி நீ சொல்ல வர்ற, ஆனா டக்குன்னு சொல்ல மாட்ற. அப்படி சொல்லணும் வரும்போது ஏதாவது தடங்கள் ஆயிட்டே இருக்கு. என்ன சொல்றது சொல்லாம இருக்கிறதெல்லாம் அப்புறம். என்ன ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அதான் உங்களை நான் மீட் பண்ணவே ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்படி என்ன ஹெல்ப் வேணும்? என்கிட்ட இருந்து அதுவும் என்ன மீட் பண்ற அளவுக்கு என்கிட்ட இருந்து என்ன ஹெல்ப் வேணும்? இல்ல, ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கல்ல. எங்க அம்மா பத்தி மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் எங்க அம்மா பத்தி மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எங்க அப்பாவை பத்தி கேட்கும்போது எங்க அப்பா ஃபாரின்ல இருக்காருன்னு நானும் உங்ககிட்ட சொன்னேன்ல. சோ எங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். அதான் உங்க அப்பா ஃபாரின்ல இருக்காருன்னு சொன்னியே, அப்புறம் என்ன? இல்ல, நான் உங்ககிட்டயும் இவ்வளவு நாளா போய் தான் சொல்லிட்டு இருந்தேன். எங்க அப்பா ஃபாரின்லலாம் இல்ல. ஃபாரின் இல்லையா? ஐயோ, நான் அதான் தப்பா கேட்டேன். அப்போ சாரி. எங்க அப்பா அதுக்காக வானத்துக்குள்ள போகல. என்ன உயிரோட தான் இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது, எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. மனுஷன் உயிரோட தான் இருக்காரு, ஆனா எங்கேயோ இருக்காரு, அவ்வளவுதான். அப்படியா? ஏன் ஏதாவது குடிக்காரனா? இல்ல உங்க அம்மாவை அடிச்சு துரத்திட்டானா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, கேஸ் கொடுத்துடலாம். கேஸ் கொடுக்கணும் தான். ஆனா அவர்
அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்க மூலியமா எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அதனால தான் உங்களை நான் பார்க்க கூப்பிட்டேன். அப்போ மேடம் என் மேல உள்ள பாசத்துலலாம் என்ன பார்க்க வரல, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க, கரெக்டா? அப்படிலாம் இல்ல, நீங்க ஒரு லூசு. என்ன உங்க மேல எனக்கு பாசம், அக்கறை, நேசம், அன்பு எல்லாமே இருந்ததுனால தான் உங்ககிட்ட அதை நான் ஷேர் பண்ணேன். எத்தனை பேர் என் கூட பேசுறாங்க. இப்போ கூட என் ஃப்ரெண்ட் சொன்ன பாத்தீங்களா, அவன் கூட என் கூட பேசுறான். அவன்கிட்ட கூட நான் ஓப்பனா ஷேர் பண்ணது கிடையாது. நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்? அப்போ நீங்க எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல. என்ன எல்லார்கிட்டயும் எல்லாத்தையுமே எல்லாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே? சரிம்மா, நான் புரிஞ்சுக்கிறேன். நீ சொல்லு. அப்புறம் நேற்று கேட்டிங்கல்ல எங்க அம்மா எங்க வேலை பார்க்குறாங்க, எங்க அம்மா எங்க இருக்காங்க, இது எல்லாத்தையும் கேட்டிங்கல்ல. எங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டராவா? எந்த ஹாஸ்பிட்டல்ல? நீங்க வேலை பார்க்குறீங்களா அதே ஹாஸ்பிட்டல்ல தான் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்டு. நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா. அப்படியா? யாரு எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? அது அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு நான் சொன்னாலும் உங்களை தெரிய போறது கிடையாது. ஸோ தெரியாது உங்களுக்கு. எங்க அம்மா ஒரு நாள் உங்ககிட்ட நேர்லயே காமிக்கிறேன். அது எப்படி நீ காமிப்ப? ராஜேஷே அப்படி இப்படிங்கிற, முதல்ல அடுத்த ஆளுங்க கிட்ட பேசினாலும் உங்க அம்மா சண்டைக்கு வராங்கன்னு சொல்ற. அப்புறம் எப்படி நீ காமிப்ப? அப்புறம் எப்படி உங்க அம்மா என்ன பாக்குறதுக்கு ஒத்துப்பாங்க? பாஸ், அதாவது எங்க அம்மாக்கு தெரியாம உங்களுக்கு எனக்கு மட்டும் நான் தெரிஞ்சு காட்டுறேன்னு சொன்னேன். சரி, ஓகே. இப்போ என்கிட்ட இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? நீங்க ஒரு டாக்டர் தானே, எங்க அம்மாவும் ஒரு டாக்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாமா. அப்படியா? லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டாங்க. இதுல அவங்களுக்குள்ள எப்படி பிரிவு வந்துச்சு? லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே கரெக்ட் தான். அவங்க லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாமே சரிதான். ஆனா அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் கோவத்தினால அவங்க ரெண்டு பேரும் என்ன விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அப்போ உங்க அம்மா உன் கூட தானே இருக்காங்க? ஆமா, எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க. ஆனா எங்க அப்பா என் கூட இல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறதா நினைச்சு அவங்களோட பொண்ணு எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எங்க அம்மா கூட நான் சேர்ந்து இருந்தாலும் எனக்கு தனிமையா தான் ஃபீல் ஆகுது. இல்ல சகானா, எனக்கு புரியல. நீ புரியுற மாதிரி சொல்றியா? இல்ல, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் லவ் பண்ணாங்களாம் காலேஜ் படிக்கும் போது. அவங்க லவ் பண்ணி ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆனா நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எங்க அப்பாவை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மத்தபடி எங்க அப்பாவோட பேரோ இல்ல எங்க அப்பா பத்தின டீட்டெயிலோ, எங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அப்பாவை பத்தி யார்ட்டையாவது எங்க ஃபேமிலியில உள்ளவங்களோ இல்ல எங்க அம்மா கிட்ட யார்ட்டையாவது ஏதாவது கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன்னா, எங்க அம்மா அப்படிப்பட்ட ஒருத்தர் உன் லைஃப்ல கிடையாது, அப்படிப்பட்ட ஒருத்தர் உனக்கு தேவையே கிடையாது, உனக்கு எல்லாமே நான் தான் சொல்லி வாயை மூடிடுறாங்க. எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க எங்க அப்பா பத்தி. அப்படி என்ன எங்க அப்பா தப்பு பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் எங்க அம்மா அவ்வளோ சீக்கிரத்துல ஒருத்தரை வெறுக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஒருத்தரை வெறுத்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல அவங்க ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருந்தா மட்டும்தான் எங்க அம்மா அப்படி பண்ணுவாங்க. அதனாலதான் இப்ப எனக்கு ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. சகானா, நீ என்னமா சொல்ற? ஆமா பாஸ், இப்ப இத பத்தி தான் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு கூப்பிட்டிருக்கேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதுமா, ஆனா நீ தான் எந்த டீட்டெயிலுமே உனக்கு தெரியாதுன்னு சொல்றியே. உங்க அப்பா எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாதுன்றியே. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கதான் உங்களுக்கு வேலையே இருக்கு. நீங்க வேலை பாக்குறீங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் காலேஜ்ல தான் எங்க அம்மா படிச்சாங்களாம். அவங்க எந்த வருஷம் படிச்சாங்க, எந்த பேட்ச்ல படிச்சாங்க, இந்த மாதிரி அவங்களோட எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை வச்சு எங்க அம்மா கூட படிச்சவங்க எல்லாத்தையும் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டர்ல. அதுல எங்க அம்மா கூட படிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க கிடைச்சாலும் அவங்க கிட்ட கேட்டா எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சிரும்ல. இல்ல, நீ எப்படி இவ்ளோ யோசிக்கிற? நான் இவ்ளோ யோசிக்கிறேன்னா நான் அவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கேன்னு அர்த்தம். என்ன அப்பான்ற ஒரு பர்சன் எவ்வளோ வேல்யூவான ஒருத்தவங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸ்கூல் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் ஸ்கூல் போக மாட்டே அடிக்கடி அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்கல்ல. ஃபாரின்ல நான் படித்த வரைக்கும் என்கிட்ட அவ்வளோக்கா யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் அதை பற்றி யோசிச்சது கூட கிடையாது. பட் இந்தியாவோட ஸ்டடீஸ் டோட்டலாக வேற. பட் நான் இந்த ஸ்கூலில் இந்தியாவில் படிக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பா அப்பான்னு சிலர் பேசுனாங்க. இன்க்ளூட் டீச்சர்ஸ் வரைக்கும். பிரின்சிபல்கிட்ட எங்கள் அம்மா சொல்லி தான் விட்டாங்க, அதனால அவங்க கொஸ்டின் பண்ணல. ஆனால் மற்ற டீச்சர்ஸ்க்குலாம் தெரியாதுல்ல, ஏன் உங்கள் அப்பா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, ஏன் உனக்கு அப்பா இல்லையா, என் அப்பா வரமாட்டாங்களா, அப்புறம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில பேரண்ட்ஸு அவங்களாம் வந்து அவங்க குழந்தைங்கள பார்ப்பாங்க, அந்த குழந்தைங்களோட அப்பாங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கும் அப்பா இருந்திருந்தாருன்னா நம்மளை வந்து பார்க்க வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு நான் நினைப்பேன். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீல் எனக்கு நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. இதனாலே நான் ஸ்கூல் போகாம அவாய்ட் பண்றேன். இதுதான் காரணம். அப்பா இருக்காரு. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ உங்க அப்பாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீ சொன்ன மாதிரி உங்க அம்மா எந்த பேட்ச்ல படிச்சாங்க, எந்த இயர்ல படிச்சாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடு.
இந்த காலேஜ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் எனக்கு கிடைச்சதுன்னா ஓகே. நான் தான் சொன்னேன்ல, நீங்க படிச்சீங்கல்ல அதே காலேஜ்ல தான் எங்க அம்மாவும் படிச்சாங்க. சோ எங்க அம்மாவுடைய சர்டிபிகேட், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு வரேன். அவங்க எந்த பேட்ச்ல படிச்சு முடிச்சாங்க, எந்த பேட்ச்ல அவங்க பாஸ் அவுட் ஆனாங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். எனக்கு எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தருவீங்களா? இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகே, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன். சரி உங்க அம்மா பேர் என்ன? ஃப்ரெண்ட், இவ்வளோ நேரம் பேசி ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீமே உருகிடும். சரி சரி, நீ சாப்பிடு. ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். இன்பா, ஏய் எங்க சுத்திட்டு இருக்க நீ? அவன் கூட எதுக்கு போன ஃபர்ஸ்ட் நீ? அவன் இவன்ல பேசாத. அவர் சீஃப் டாக்டர் தானே, இவ்ளோ பெரிய டாக்டர். அவர்ட்ட உன்னை போட்டு விட்டா நீ அவன் பேசுறனே. அவங்கிட்ட நீ என்ன கோர்த்து விட்டுறாத. சீஃப் டாக்டர் தானே, அவ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர், அதனால நான் அப்படி பேசினேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ அவன் பேச கூடாதுன்னா அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் என்னோட பாஸ். ஆமா ஆமா இருக்கதானே செய்யும். ஆமா, எதுக்கு நீ அவன் கூட வெளிலாம் போன? என் கூட வந்து பார்க்கோட நின்றுவ, என் கூட பேசி பழகிறது கூட. ஆனா அவன் கூட ஏதோ லாங் டிரைவ் போன மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாமா, ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக. அது என்ன என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட ஷேர் பண்றதுக்கு? அது ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. அது எங்க அப்பாவை ரொம்ப வருஷமா காணோம், அத கண்டுபிடிச்சு தர சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிட்டு இருக்கேன். ஏன் அடி பாவி, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ட? சீஃப் டாக்டர் அவர்கிட்ட தான் கேட்டேன். ஏன் போய் அவங்கிட்ட ஹெல்ப் கேட்ட? அது எங்க அம்மா ஒரு டாக்டர், அவர் ஒரு டாக்டர். படிக்கும்போது ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதனால அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்லி இவர்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லலான்னு வந்திருக்கேன். ஆமா. இப்போ ஏன் பக்க பக்கன்னு சிரிக்கிற? இல்ல இல்ல, கரெக்டான ஆளதான் தேடி கண்டுபிடிச்சிருக்க. போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட உன் அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாது, ஆனா அவரால கன்ஃபார்மா கண்டுபிடிக்க முடியும். சோ கண்டுபிடிக்க சொல்லு. நேரம் காலம் வந்துட்டா யாரு தடுத்தாலும் அது நிக்காது. சோ நீ கேளு, கண்டிப்பா அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவான். சரி, அது இருக்கட்டும். நீ அப்பையில இருந்து அவன் இவனே பேசிட்டே இருக்க. அது எனக்கு தூரத்து சொந்தத்துல அவன் எனக்கு ஒரு அண்ணன் முறையாகுது, அதனால நானும் அவனும் அப்படிதான் கூப்பிட்டு போ. அப்படியா? என்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. நீ தான் சொல்லல இவன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு, அதனாலதான் நான் ஒன்னும் சொல்லல. டி தற்கூரி நாயே, செமினார் போயிட்டு இருக்கு, இங்க என்ன பல காமிச்சு பேசிட்டு இருக்க? என்ன ஆர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சா? ஏய் மூடுறா. இல்லடா, சகானா இருக்கல, சகானா அவ போய் சத்யன் கிட்ட அவங்க அப்பாவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காளாமா. கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்டிருக்காளாம், அதான் பேசிட்டு இருக்க. டேய், குடும்பமா சேர்ந்து ஏன்டா மனுஷ உயிரை வாங்குறீங்க? விட்றா, கண்டுபிடிக்கட்டும். நல்லாதான் இருக்கு கேம். கேமா விளையாட போறோம். கண்டிப்பா கேம் தான் விளையாட போறோம். நீ தேடி போயிருக்கிறது கரெக்டான ஆளு, அவன் தான் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவான். சோ அவனே விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் நீ விட்டுறாத, இறுக்கமா பிடிச்சுக்கோ. அவன் தான் உன் அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்ல போறான். அவன்கிட்ட போய் நீ கொஸ்டின் மட்டும் வை, ஆன்சர் தன்னால வரும். ஐயோ, நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறத பார்த்தா அவர் கண்டிப்பா எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு சொல்லிடுவார் போல. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சு அவர் சொல்லிருக்காரா? எனக்கெல்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. ஆமா, கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ண போற? கண்டுபிடிச்ச அந்த ஆளை 4 வார்த்தை நாக்கு புடுற மாதிரி கேட்கணும். ஏதோ அந்த அளவா? ஆமா, அப்பான்றதுலாம் அடுத்த பட்சம். என்ன, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரை பார்த்து 4 வார்த்தை நாக்கு புடுற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் அவரை நான் அடுத்த அப்பானே கூப்பிடுவேன். ஆமாமா, கரெக்ட் தான். 4 கேள்வி என்ன, 40 கேள்வி கூட கேளு. அதுல 4 கேள்வி உனக்கு தெரியல, நான் எழுதி தரேன், அதையும் சேர்த்து கேளு. சரி, நீ என்ன இவ்ளோ மோட்டிவேஷன் பண்ணதுனால நான் போய் அவர்கிட்ட கேக்குறேன். என்ன மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக வந்த? வேலை முடிஞ்சதா? முடிஞ்சதுக்கா. நாளைக்கு கொஞ்சம் வர சொன்னாங்க, அதான். அப்ப சரி, எனக்கு ஒர்க் முடிஞ்சது, நம்ம கிளம்பலாமா? சரி, சஹானாங்க. என்ன கேக்குற? அவ உன்கிட்ட தான வந்திருப்பா. ஏய், என்னடி வளர்ற? அவளை நான் காலையில இருந்தே பார்க்கல. அவ எப்படி ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போவா, உன்னை பாப்பன்னு தான் நான் விட்டுட்டு போனேன். அவங்க என்னை பார்க்க வந்தா? அக்கா என்ன வளர்ற? எனக்கு தெரியாது. நான் அவளை காலையில இருந்து பார்க்கவே இல்லை. அவ என்ன சொல்ல போனா ஹாஸ்பிட்டலுக்கே வரலக்கா. ஷர்மி, என்ன சொல்ற? விளையாடாத ஷர்மி. என்னடி விளையாடுற? ஃபோன் கொடு. ஐயோ, ஃபோன் கீழே விழுந்துருச்சு. போச்சு, யாரோ கால் பண்ணாங்களா? சரி சரி, நான் ஈவினிங் போல ஹாஸ்பிட்டல் வரேன், அப்ப பேசிக்கலாம். சரி வைங்க, பாய். என்ன சஹானாவை காணோம்? சஹானா, சஹானா. பாத்தியா, செம்ம ஃபிகரா இருக்குல, தூக்கிடலாமாடா? ஏ, என்ன பண்றீங்க? யாருமா நீ? பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி தெரியற. சரி சரி, சின்ன பிள்ளையா இருந்தா என்ன, பொம்பளை பிள்ளை இல்ல நீ. சோ இன்னைக்கு ஒரு பேட்டை தான். தேவையில்லாம பேசாதீங்க, அவ்வளவுதான். நம்ம தேவையில்லாம பேசுறோமாண்டா? என்னாச்சுக்கா? போன் நாட் ரீச்சபிள்னு வருதுடி. ஐயோ, ஏய், எனக்கு பயமா இருக்குடி.
சஹானா சஹானா ஐயோ இங்க தானே இருந்தா சஹானா சஹானா ஐயோ சகானா அக்கா அழாதக்கா. ஐயோ அவ எங்க போனான்னு தெரியல. ஃபோன் எடுக்க மாட்டேன், நாட் ரீச்சபிள்னு வருது. உன்னை நம்பி தானே நான் விட்டுட்டு போனேன். அவளுக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது. நான் ஏன் இந்தியாவுக்கு வராம இருந்தேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ என் பொண்ணு, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சகானா குட்டி குட்டி எங்கடா இருக்க? ஐயோ நம்மள நம்பி அந்த பொண்ணை கூட்டு வந்தோம். இப்போ அவ எங்க போனான்னு வேற தெரியலையே. ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ள சஹானா சஹானா குட்டி சஹானா